நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெஞ்சு காலனியை பார்க்க போகிறோங்க. அதுதாங்க பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் மாத்ரி மந்திருக்கு போக போகிறோம். ஆரோவில் மாத்ரி மந்திரோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட இன்னர் சேம்பருக்குள்ளே புக் பண்ணி எப்படி போக முடியும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்களும் மாத்ரி மந்திரை ஆரோவில் டிஜிட்டலாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தமிழ்நாடு தான், கொஞ்சம் இப்படி வந்தால் பாண்டிச்சேரி. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாண்டிச்சேரி ஸ்டேஷன் போய் நிறைய பார்க்கலாம். ஒரு கம்பி இருக்குதா? என்ன கம்பி? இந்த பாருங்க. ஆமாம், ஒரு சைடில் கவனிக்கவே இல்லை. போட்டாங்க, பார்த்து வரேன். கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி ஒரு சிறிய புதர் மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே நுழைஞ்சிட்டேங்க. வந்த வேகத்தில் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் திரும்ப முடியாத ஒரு சந்துக்குள்ளே மாட்டிட்டோன்னு புரிஞ்சுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய்கிட்டே இருந்தோம். சரியான பள்ளத்தில் வண்டியும் அடி வாங்கிடுச்சு. நீங்கள் இது மாதிரி கூகுள் மேப்பை மட்டும் நம்பி உள்ளே வராதீங்க. நைட்டில் இந்த பக்கம் வந்தால் எப்படி இருக்கும் தெரியல. அப்படியா? நம்ம வண்டி மட்டும் ஹெட்லைட் லைட் இல்லைன்னா அவ்வளோதான் காலி. லைட் இல்லைன்னா காலி. ஆமாம் ஆமாம், கட்டாயம் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, நம்ம தெரியாமல் பைக் ரூட் போட்டுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த சின்ன ரோட்லாம் காட்டுது, கார் வந்து காட்டாது. இது ஆரோவிலுக்குள்ள வந்துட்டோம். பெரிய கார் எப்படி இதுக்குள்ளே போகும்? ஒன்றும் இல்லை, சைலன்ஸ் பேஸில் அடி சைலன்ஸர் தட்டிடுச்சா? இந்த தவறான பாதையில் போனது கடைசியில் கோல்டன் குளோபுக்குள்ளே ஊழியர்கள் மட்டும் போகிற ஒரு பாதை வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. செக்யூரிட்டிங்க தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்டா நல்லா கவர் ஆகுதா? பில்டிங் முழுசாக வரணும்னு அவசியம் இல்லை, அந்த லொக்கேஷன் தான் அதில் முக்கியம். நம்ம ரிவர்ஸில் எடுத்துட்டோமே, ஓடும்போது எடுக்காம. சின்ன சந்தில் எதுவும் சிக்கலில் மாட்டிக்காம வந்தோம். அதான் இதில். சரி, இப்போ என்ன பண்ணது? இதுவா பா, நிறுத்துப்பா. இதான்னு நினைக்கிறேன். கார் பார்க்கிங்க்கு தாராளமாக இடம் இருக்குங்க. எங்கள் காரை பார்க் பண்ணிட்டோம். இதுதாங்க ஆரோவில்லுக்குள்ளே நுழையிற முதல் பாதைங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையிற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே சில கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் ஸ்நாக்ஸு, இளநீர்லாம் கிடைக்கிது. இதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இதை தாண்டி வேறு எங்கேயும் கடைகள் கிடையாது. இந்த பாதையோட முடிவில் மியூசியம், ஆரோவில்லோட வரலாறை சுட்டி காட்டுற விதத்தில் ஒரு அழகான மியூசியம்,
சாப்பிட்றதுக்கு கேன்டீன்கள், விதவிதமான ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் உள்ள ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்கிது. இதுதாங்க மியூசியம். மியூசியத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வெளியே பார்த்ததை விட மியூசியத்துக்குள்ளே மிக சிறப்பாக எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஆரோவில் சிட்டி உருவான வரலாறு, அது மதர் அரவிந்தோ இவங்களோட கனவு திட்டமான அதை எப்படி தயாரித்தாங்க, இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றினாங்க, எத்தனை நாடுகளை சேர்ந்தவங்க, இந்த எல்லா தகவல்களும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரவுண்டு தகடு தாங்க அந்த கோல்டன் குளோபில் பொருத்தியிருக்காங்க பாருங்கள், நிறைய பிளேட்ஸ். அந்த ஒரு பிளேட்டு தாங்க இது. இந்த கோல்டன் குளோபுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாங்க. அதுக்குள்ளே மேலேருந்து ஒரே ஒரு ஒளிவட்டம் மட்டும் உள்ளே வரும் அந்த பில்டிங்கில். அது ஒரு பெரிய கண்ணாடி பாலில் விழும். அந்த வெளிச்சம் தாங்க ஒளி சிதறல் ஏற்பட்டு அதில் ஒரு விதமான அமைதி நிலைமையில் யோகா பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பர் அனுபவங்க அது. வேறு மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கும். ஆரோவில் ஃபுல் சிட்டியோட ஒரு மேப்புங்க இது. அதை வுட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாத்ரி மந்திர் போகிற வழியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆலமரம் இருக்குங்க. அதோட ஒவ்வொரு விழுதும் ஒவ்வொரு மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிரவுண்ட் அளவுக்கு இருக்குங்க. எல்லாரும் இங்கே கொஞ்ச நேரம் தங்கி ஓய்வு எடுத்துட்டு செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே இருக்கிற ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இவங்களா? இந்தியாவுக்கும் ஓட்டு போட முடியாதுல்ல, ஏன்னா இவங்க தான், இதுதான் யூனியன் டெரிட்டரி இல்லை. இல்லைடா, ஓட்டு போடுற உரிமைலாம் இருக்குது அவங்களுக்கு. ஃப்ரெஞ்ச் சிட்டிசன் இருந்தாலும் ஃப்ரான்ஸுக்கும் போடுவாங்க, இந்தியாவுக்கும் போடுவாங்க. அவங்களுக்கு ரெட்டை குடியுரிமை இருக்குது. சோலார் பவர் எடுக்கிறதுக்காக எவ்வளவு சோலார் பேனல் போட்டிருக்காங்க பாருங்கள். கோல்டன் குளோபுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். கடைசியாக கோல்டன் குளோபை பார்த்துட்டோங்க. அவ்வளவு பளபளப்பாக ஒரு பூமி பந்து மாதிரி
ஃபுல்லாக கோல்டன் கலரில் பிளேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கோல்டன் குளோபுக்கு முன்னாடி இதை பார்க்குறதுக்கெல்லாம் நுழைவுச்சீட்டு எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் இங்கே ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. ஆஃபரண்டஸ் காணிக்கைன்ற பேரில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம். அதுக்கும் இதை வசதி பண்ணி வச்சுருக்காங்க. கோல்டன் குளோபுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இதுதாங்க கோல்டன் குளோப். அதாவது இதை மாத்ரி மந்திர்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த அளவில் நின்று தாங்க நம்ம பார்க்க முடியும், ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். நீங்கள் உள்ளே போகணும்னா பாஸ் எடுக்கணும். பாஸ் எடுக்கணும்னா ஆரோவிலோட வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பாஸ் எடுக்கணுங்க. அது உடனே கிடைக்காது. 1 நாள் 2 நாள் கழித்து தான் பாஸ் கிடைக்குங்க. இந்த கோல்டன் குளோபை சுற்றி மிகப்பெரிய அளவில் வேலை நடக்குது பாருங்கள். பெரிய பள்ளமாக தோண்டி இதுதாங்க. அதாவது இந்த கோல்டன் குளோபை சுற்றி ஒரு லேக்கு, அதாவது ஒரு ஏரியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதி லேக்கு தாங்க இது. மாத்ரி மந்திரை சுற்றி ஒரு லேக்கை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த மாத்ரி மந்திருக்குள்ளே போட்டில் போய் தாங்க பார்க்க முடியும். லேக் வேலை முடிஞ்சதும் மாத்ரி மந்திரை பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோவில் உள்ளபடி தாங்க இருக்கும். இதில் நாம் போட்டில் போய் தாங்க பார்க்க முடியும். வருங்காலத்தில் இந்த இடம் மிகச்சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த எட்ஜ் வரைக்கும் போ. அது கொஞ்சம் மேடு, மேலே ஏறி நின்று அது அழுத்துப்பா. அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் இது அழுத்தவா? சரி. சைடில் பாரு, அதை பாரு. அதை நிறைய சுற்றி பார்த்ததுனால கொஞ்சம் டயர்டாயிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறோம். அதுதாங்க இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டே இருக்குது பாருங்கள். ரியலி நைஸ் பிளேஸ் ஃபார் த ஃபுட்டு. எல்லா விதமான ஃபுட்ஸும் இங்கே கிடைக்குங்க. ஐஸ்கிரீம், பட்டர் மில்க், மில்க் ஷேக், ஸ்மூத்தீஸ், கோல்டு சாக்லேட், பைனாப்பிள் லஸ்ஸி, ஆரஞ்சு ஜூஸ். இது மட்டும் இல்லைங்க. சவுத் இண்டியன் காஃபி, தாய் கோல்டு காஃபி, வாட்டர்மெலன் ஜூஸு, லெமன் சோடா டீ, பாவ் பாஜி, வடா பாவ், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், பர்கரு, மோமோஸு. அப்பப்போ லிஸ்ட்டு பெருசாக போகுதுங்க. எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் மட்டும்தாங்க சாப்பாடு, சாம்பார், ரசம் கிடைக்கிது. அதனால் வெயிட் பண்ணி என் அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டுருக்கேன். சாப்பாடும் மிக சிறப்பாக இருந்ததுங்க. கொஞ்சம் காரம் கம்மி, அவ்வளோதான். இது பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் அவங்க கொடுத்த ஃப்ரீ பஸ் வருதுங்க. நீங்கள் பாஸை வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி உங்களுடைய பார்க்கிங் ஏரியாவில் இறக்கி விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக பாண்டிச்சேரி என்ஜாய் பண்ணோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.